மோடி அரசை பார்த்து உச்சநீதிமன்றம் பல்வேறு சரமாரியான கேள்விகளை எழுப்பியிருக்கிறது. உங்களுக்கு எதிர்கட்சியாக இருக்காங்க அப்படின்னா நீங்கள் அதுக்குள்ளே கொண்டு போய் உங்களுடைய துறைகள் சிபிஐ, இடி, ஐடி இப்படி எல்லாரும் ஏவி விட்டு உங்கள் அரசியல் ரீதியிலான பிரச்சனைகளுக்காக இதை பயன்படுத்துவதா? இதை நீதிமன்றம் எப்படி கை கட்டி வேடிக்கை பார்க்க முடியும் அப்படின்னு பேசியிருக்கிறார்கள். மிக குறிப்பாக சிபிஐயினுடைய ஒரு மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்திருக்கிறது, ஏற்க மறுத்திருக்கிறது அப்படிங்கிறது தான் பேசுபொருளாக மாறி இருக்கிறது. இதை விட ஒரு படி மேலே போய் உச்சநீதிமன்ற நீதிபதி தன்னுடைய வழக்கு விசாரணையின் போது சிபிஐ உள்ளபடியே ஒரு விசாரணை அமைப்பு தானா, உள்ள இருக்கிற அதிகாரிகளுக்கு விசாரணை பண்ண தெரியுமா, இல்லை போலியான ஆட்களை உள்ள போட்டுக்கிட்டு வேலையே செய்யக்கூடாதுன்னு நீங்கள் உட்கார்ந்து இருக்கிறீர்களா அப்படின்னு மிக கடுமையான பார்வைகளை உச்சநீதிமன்றம் சிபிஐ நோக்கி வைத்திருக்கிறது. ஏற்கனவே அமலாக்கத்துறை திரும்ப 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 கொட்டு வாங்கி கொண்டிருக்கக்கூடிய சூழலில் இப்போது சிபிஐயும் மாட்டியிருக்கிறது. தமிழ்நாடு இடிக்கு ஒரு மிகப்பெரிய சிக்கலை உண்டாக்கியதை போல இந்த முறை ஜார்க்கண்ட் சிபிஐக்கு அதை செய்திருக்கிறது. என்ன நடந்தது? உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி BR கவாய் அவர்கள் ஆவேசப்படுவதற்கு என்ன காரணம் என்பதை விரிவாக அலசுகிறது தமிழ் குரலின் வளவன் எக்ஸ்க்ளூசிவ் செய்தி தொகுப்பு. இந்தியாவினுடைய உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி BR கவாய் அவர்கள் மிக கடுமையாக மத்திய அரசின் சார்பில் ஆஜரான வழக்கறிஞரை பார்த்து, இல்லை நீங்கள் உள்ளபடியே என்னதான் நினச்சிட்டு இருக்கிறீங்க, எதிர்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலம், உங்களுக்கு அரசியல் ரீதியில் பிரச்சனை இருக்குது உங்களுக்கு அப்படின்னா நீங்கள் அதை அரசியலாக தீர்த்துக்கணும், அதற்கு பதிலாக மத்திய அரசினுடைய விசாரணை அமைப்புகளை ஏவுவது என்பது எப்படி சரியாக இருக்கும், நாங்கள் இதை பல முறை சொல்லிட்டோம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறார். டெக்கான் ஹெரால்டில் ரிப்போர்ட்டாக இருக்கக்கூடிய செய்தியை பார்க்குறோம். ஒய் டு யூ யூஸ் மெஷினரி ஃபார் பொலிட்டிக்கல் பேட்டில்? அரசினுடைய அமைப்புகளாக இருக்கக்கூடியவற்றை எதற்காக உங்கள் அரசியல் சண்டைக்காக பயன்படுத்துகிறீர்கள்? சுப்ரீம் கோர்ட் புல்ஸ் அப் சிபிஐ ரிஜெக்ட்ஸ் இட்ஸ் ப்ளீ ஃபார் ப்ரோப் இன் ஜார்க்கண்ட். ஜார்க்கண்டில் நடைபெற்ற வழக்கு நாங்கள் விசாரிக்கணும்னு சிபிஐ போட்ட மனுவை தள்ளுபடி செய்திருக்கிறது, ஏற்க மறுத்திருக்கிறது உச்சநீதிமன்றம். நீங்கள் தள்ளுபடி அப்படின்னும் போது டிஸ்மிஸ் ஆச்சா, இல்லை அதுக்கு முன்னாடி அவங்களே வித்ட்ரா பண்ணிட்டாங்களான்னு டெக்னிக்காலிட்டிஸ்குள்ளே போக வேண்டாம். ஏற்க மறுத்துட்டாங்க, அது ஆப்வியஸாக டிஸ்மிஸ்ன்னு வந்தால் அது கரெக்டாக இருக்காது, நாங்கள் வித்ட்ரா பண்ணிக்கிறோம், அவங்களே வித்ட்ரா பண்ணியிருப்பாங்க. ஆச்சா, ஏற்க மறுத்தது தள்ளுபடி டெக்னிக்காலிட்டிஸ்குள்ளே போகாமல் பார்த்தா இதை ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு உச்சநீதிமன்றம் திட்டவட்டமாக தெரிவிச்சிச்சு. இப்போ என்ன நடந்தது? கபில் சிபில் அவர்கள் ஆஜராகிறாரு. அங்கே பார்த்திங்க அப்படின்னா ஜார்க்கண்டினுடைய செக்ரட்டரியேட் தலைமைச் செயலகம், அங்கே அவங்க சார்பில் கபில் சிபில் மூத்த வழக்கறிஞர் ஆஜராகிறார். இந்த பக்கம் திரு SV ராஜு அவர்கள் சிபிஐயின் சார்பில் மத்திய அரசினுடைய வழக்கறிஞர் SV ராஜு அவர்கள் அடிஷனல் சாலிசிட்டர் ஜெனரல், அவர் இடிக்கும் பல கேசஸில் ஆஜராயிருக்காருங்கிறத நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஸோ அரசு ரெப்ரசன்ட் பண்ணுறது, ஏன்னா சிபிஐ இடி ஆச்சும் உங்களுக்கு நிதியமைச்சருக்கு கீழே வந்துடும், நிதியமைச்சகத்துக்கு கீழே நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கு கீழே வந்துடும். ஆனால் சிபிஐ நேரடியாக பிரதமரோடு ரிப்போர்ட்டிங்காக இருக்கிறதா ஞாபகம். ஸோ அப்படின்னும் போது ஆப்வியஸாக மத்திய அரசு தான் வரணும். அவர் ரொம்ப தெளிவாக கேட்குறாரு. என்ன வழக்குன்னு பார்த்துடலாம். சிபிஐ வழக்கு எப்போ உள்ளே வராங்கன்னா, ஒரு குற்றச்சாட்டு வந்த உடனே சிபிஐ உள்ளே வராங்க. என்ன குற்றச்சாட்டு? ஜார்க்கண்டில் திரு ஹேமந்த் சோரன் அவர்கள் இப்போ முதலமைச்சராக இருக்கிறார், அது முன்பாக அவர் தான் இருந்தார். எலெக்ஷன் முன்பாக அவரை கைது பண்ணி உள்ளே தூக்கிட்டு போனாங்க. நீதிமன்றம் ஏறத்தாழ அதில் பிரைமா ஃபேஸே இல்லைன்னு அவரை இடி கேஸில் அவருக்கு ஜாமீன் கொடுத்து ஜார்க்கண்ட் ஹைகோர்ட்டினுடைய தனி நீதிபதி அவரை விடுவிக்கிறார். அங்கே இருந்து பெயில் கொடுத்து அவரை ரிலீஸ் பண்ணுறாங்க. இது கைதுக்கான கிரவுண்டே கிடையாது, உங்களால் இதை பிரைமா ஃபேஸ் இருக்குன்னே சொல்ல முடியாதுன்னு சொல்லி அவர் கன்வின்ஸ் ஆகி விடுறாரு. உச்சநீதிமன்றம் தலையிட மறுத்துருச்சு. இது பேக் டிராஃப்ட். அதற்கு பிறகு அங்கே வேறு இதுவாக அட்மினிஸ்ட்ரேட்டிவாக செக்ரட்டரியேட்டில் சில ப்ரமோஷன்ஸ் நடக்கிறது அப்படிங்கிறத பார்க்க வேண்டியிருக்கிறது. என்ன அப்படின்னா, அங்கே இருக்கக்கூடிய பணியாளர்களுக்கான அப்பாயின்மெண்ட்ஸ், அதே போல் ப்ரமோஷன்ஸ், அவங்களுக்கு பதவி உயர்வு அப்படிங்கிற 2 விஷயங்களை செக்ரட்டரியேட்குள்ளே செய்கிறாங்க, ஸ்டேட் அசம்பிளியில் பண்ணுறாங்க. அப்படி தலைமைச் செயலகம் சார்ந்து சட்டமன்றம் சார்ந்த பணியாளர்கள் அலுவலர்களுக்கான நியமனத்தில் முறைகேடுன்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. அந்த குற்றச்சாட்டு வழக்காக பதிவானவுடன் சிபிஐ உள்ளே போய் நாங்கள் விசாரிக்க போகிறோம் அப்படின்ட்டு உள்ளே எடுக்கிறாங்க. இதை விசாரிக்கலாம் அப்படின்னு வரும்போது ஜார்க்கண்ட் உயர்நீதிமன்றம் பர்மிஷன் கொடுத்துருது நவம்பர். இதற்கு முன்பாக உடனே உச்சநீதிமன்றத்திற்கு அவங்க தரப்பில் போகிறாங்க. அரசு தரப்பில், மாநில அரசின் தரப்பில் ஹேமந்த் சோரன் அவர்கள் தலைமையிலான JMM கூட்டணி அரசு அவங்க போன உடனே உச்சநீதிமன்றம் அதற்கு நேரடியாக தடை கொடுக்கிறது. தடையை விலக்க சொல்லி, அதாவது நீங்கள் தடை கொடுத்துட்டீங்க, எங்களால் உள்ளே போய் விசாரிக்க முடியாது, அப்படியே தமிழ்நாடு ஃபார்மேட்டு டாஸ்மாக் இடி மேட்டருக்குள்ளே வந்தீங்கன்னா டாஸ்மாகில் இவ்வளவு சிக்கல் இருக்குது, நாங்கள் விசாரிச்சே ஆகணும்னு ஏற்கனவே CJI BR கவாய் அவர்கள் தெல்ல தெளிவாக சொல்லிட்டாரு. இடி லிமிட்டை தாண்டி போயிட்டு இருக்கீங்க,
அந்த மீம் டெம்ப்ளேட் ஒன்று இருக்கும், உனக்கு அவ்வளவுதான் லிமிட் அப்படிங்கிற மாதிரி. ஏறத்தாழ அதனுடைய ரெக்ரியேஷன்னு நம்ம அதை சொல்லிக்க வேண்டாம். பட் அந்த மாதிரியானது உங்கள் லிமிட்டை தாண்டி போயிட்டுருக்கிறீங்க. மாநில அரசு கூட்டாட்சின்னு ஒன்று இருக்குது, அது எல்லாத்தையும் மீறி நீங்கள் நினச்சா எதுக்குள்ளே வேணாலும் உள்ளே போய் நீங்கள் ரைடு விடுவீங்களா? எதனோடைய சம்மந்தம் இல்லை, 1000 கோடிங்கிறீங்க, கணக்குங்கன்னெலாம் கேட்டார். இதே போல் வரும்போது நீங்கள் நேரடியாக அங்கே உள்ள தேவை இல்லை அப்படின்னு அவங்க ஹோல்டு பண்ணுறாங்க. ஹோல்டு பண்ணிட்ட பிறகு இப்போது அந்த தடையை விளக்க வேண்டும், நாங்கள் உள்ளே போய் விசாரிக்கணும்னு சிபிஐ ஒரு மனுவை உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்கிறது. இந்த மனு தான் சிஜே பிஆர் கவாய் அவர்கள் மற்றும் ஜஸ்டிஸ் வினோத் கே சந்திரன் ஆகிய 2 நீதிபதிகள் அமர்வில் விசாரணைக்கு வருகிறது. கபில் சிபில் சொல்கிறாரு, இந்த வழக்கிலெல்லாம் பல நேரங்களில் நாங்கள் கேஸ் போடுறோம், ஆனால் எங்களுக்கு முன்னாடி சிபிஐ வந்து ஆஜராது, இதெல்லாம் எங்களுக்கு உள்ளபடியே ஆச்சரியமாக இருக்கிறது அப்படின்னு அவர் பதிவு பண்ணுறாரு. உடனே எஸ்வி ராஜு இல்லை நான் வேறு கேஸ்க்கு வந்தேன், அப்படியே இதுவும் இருந்ததுனால ஆஜராயிட்டங்கிற மாதிரியான விஷயங்களை அவர் பேசுகிறார். சிபிஐ இதில் உள்நோக்கத்தோடு செயல்படுகிறதுங்கிறது அரசினுடைய தரப்பாக, ஜார்க்கண்ட் அரசினுடைய தரப்பாக இருக்கும்போது ஜஸ்டிஸ் சிஜே கவாய் அவர்கள் தெள்ள தெளிவாக, உங்களுக்கு நாங்கள் எத்தனை முறை தான் சொல்லுவது, அரசு நிறுவனங்களை அரசியல் பிரச்சனைகளுக்கு பயன்படுத்தக்கூடாது என்று எவ்வளவு முறை சொல்வது அப்படிங்கிறதாக அதை எடுத்துகிட்டு இந்த மனுவை ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு நிர்தாட்சியமாக, அந்த இதுவே இல்லை, தயவுதாட்சியம் வாக்குறதுலாம் இல்லை, ஏன்னா நீங்கள் செய்கிறது சட்டத்துக்கு உட்பட்டதாக தெரியவில்லை, யூ ஹாவ் அ மோட்டிவ் அப்படிங்கிற இடத்துக்கு வந்து அதை அவர் ஏற்க மறுத்து விட்டாருங்கிறது பார்க்க வேண்டியிருக்கு. ஸோ இது மிகப்பெரிய, அதாவது நேரடியாக பிரதமருக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு துறையின் மீதான ஸ்ட்ரிக்சர்ஸாக இதை நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. அஃப்கோர்ஸ் அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு முன்பாக சத்தீஸ்கர் ஒரு மத்திய பிரதேஷ் அல்லது ராஜஸ்தான், 3த்தில் ஏதோ ஒரு ஸ்டேட்டு, அங்கே பிஜேபி ஆட்சிக்கு வந்த பிறகு ஒரு சம்பவம் நடந்தது. என்னென்னா மத்திய பிரதேஷ் தான் நினைக்கிறேன், மைனிங், நம்ம கனிம வள ஊழல் இருக்குது இல்லையா, இப்போ தமிழ்நாட்டிலலாம் கேட்டால் 3000 கோடிம்பாங்க, இல்லை அதை விட இன்னும் கூடுதலாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எஸ்டிமேட் சொல்கிறாங்க. அஃப்கோர்ஸ் அவங்க சார்ஜ் ஷீட்டை ஃபைல் பண்ணட்டும், குற்றம் இருந்தால் நிரூபிக்கட்டும், தண்டனை வாங்கி கொடுக்கட்டும், அதிகாரிகள்லேருந்து அமைச்சர்கள் வரைக்கும் யாரை வேண்டுமானாலும் கன்விக்ஷன் வாங்கி கொடுத்துட்டு உள்ளே கூப்பிட்டு போட்டோம், சட்டம் தம் கடமை செய்து கொள்ளட்டும், நமக்கு அதில் சிக்கலே கிடையாது. ஆனால் அங்கே நடக்கிற அந்த ஸ்கேம் வரும்போது உச்சநீதிமன்றத்தில் கூப்பிட்டு வேறு ஏதோ ஒரு ஹியரிங் நடக்கும்போது கேட்குறாங்க. அப்போ உயர்நீதிமன்றம் போயிட்டு அப்புறம் அது மேலே போகுது, ஏதோ ஒரு ஜட்ஜு கூப்பிட்டு, ஏன் நீங்கள் அமலாக்கத்துறை இதற்கு உள்ளே வரல, ஏன்னா மைனிங்கில் நீங்கள் உள்ளே வரலாம், இதில் சொல்லக்கூடிய பல நூறுக்கணக்கான கோடிகள்ங்கிறாங்க, அந்த குவாண்டம் ரொம்ப பெருசாக இருக்குது, அமலாக்கத்துறைக்கு உள்ளே வர்றதுக்கு தான் வழி இருக்குல்ல, ஏன் அப்படின்னு கேட்கும்போது உடனே அவங்க சொன்னாங்க, எங்களுக்கு எக்கச்சக்கமான வேலை பலு இருக்கிறது, நிறைய கேசஸ் நிறைய இருக்குது, இருக்கிற கேசஸே உள்ளே பார்க்குறதுக்கு எங்களுக்கு ஆளுங்க இல்லை, அதனால் இந்த புது கேஸ்க்குள்ளே பாஜக ஆள்ற மாநிலத்திற்குள் இடி தானாக உள்ளே வருவதற்கு வழி இல்லைன்னு சொல்லி அவங்க அம்பலப்பட்டதை நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது. அன்றைக்கி நீதிபதிகள் சிரிச்சுக்கிட்டே, ஓ அவ்வளவு வேலை பலுவில் இருக்கிறீங்களா அப்படிங்கிறதாக கேட்டாங்க. இப்போ நம்ம அதை ஏன் அடிக்கோட்டிட வேண்டியிருக்குன்னா, அந்த அமைப்பு, அது உருவாக்கப்பட்ட நோக்கம், அதை நிர்வகிக்கக்கூடிய சட்டம் என்பது அதை வந்து மிக தேவையானது என்று அன்றைக்கு இருந்தாலும் கூட இன்றைக்கு அதை வெப்பனைஸ் செய்வது, அதை ஆயுதமாக பயன்படுத்தி அரசியல் நோக்கங்களுக்காக எதிரிகளை வேட்டையாடுவது என்கிற இடத்திற்கு பாஜக போன பிறகு இது தவிர்க்க இயலாததாக மாறுகிறதுன்னு நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இதுதான் ஒன்று. அப்படின்னா இதற்கு கரெக்டாக ஒரு நாளைக்கு முன்னாடி இன்னொரு நீதிபதி ஓப்பன் கோர்ட்லேயே அமலாக்கத்துறை இல்லை, இந்த பக்கம் சிபிஐயை மிக கடுமையாக சாடி இருக்கிறார். நம்ம அதை லைவ்லால் பார்க்குறோம். போகஸ் ஆஃபீஸர்ஸ் இன்கம்பீட்டன்ட், சுப்ரீம் கோர்ட் டியர்ஸ் இன்டு சிபிஐ இன்வெஸ்டிகேஷன் இன் விமல் நெகி கேஸ் அப்படிங்கிறத பார்க்க வேண்டியிருக்கு. விமல் நெகி என்கிறவருடைய இறப்பு சம்பந்தமான ஒரு வழக்கில் சொல்கிறாங்க, ஜஸ்டிஸ் அமனுல்லா மற்றும் ஜஸ்டிஸ் பிரசாந்த் குமார் மிஸ்ரா, PK மிஸ்ரா ஆகிய 2 நீதிபதிகள் அமர்வு அவர் மிக கடுமையான விஷயங்களை வைக்கிறார். என்னென்னா, ஒரு கேஸ் உள்ளே வருது, அந்த கேஸில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இறப்பு சம்மந்தமாக விசாரிக்க போகிறீங்க, விசாரிக்க போயிட்டு நீங்கள் ஒருவரை பிடிச்சி பெரிய அளவுக்கு உளவியல் ரீதியிலாக அவருக்கு தொல்லை கொடுக்குறீங்க, உங்களுக்கு சிபிஐங்கிறது பெரிய பேர், நாடு முழுக்க பெரிய ஏஜென்சி அப்படின்னு இருக்கிறது என்பதற்காக நீங்கள் செய்கிற எல்லாவற்றையும் அனுமதித்து விட முடியாது. சட்டத்துக்கு மாறாக நீங்கள் ஒருவரை திட்டமிட்டு கட்டங்கட்டி அவங்க மேலே அதிகாரத்தை பிரயோகிப்பதை நாங்கள் அனுமதிக்க முடியாது. சிபிஐ இந்த வழக்கில் உங்களுடைய நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக எக்ஸ்போஸ் ஆகி நிற்கிறீங்க. இன்றைக்கு சொல்ல போனால் போலீஸு, சாதாரண காவல்துறை அதிகாரிகள் இருக்காங்கல்ல, அவங்களே ரொம்ப நல்லா பண்ணி ஒரு விஷயத்தை செஞ்சிட முடியும். விசாரணையில் பாஞ்சு நீங்கள் பிடிக்கக்கூடியவர்கள் அப்படின்னா உங்களுக்கு அதுக்கான காம்பிட்டன்ட் இல்லை. நீங்கள் பெரிய ப்ரெஸ்டீஜியஸ் ஏஜென்சி, ப்ரீமியர் ஏஜென்சிஸ்லாம் தயவு பண்ணி சொல்லிக்காதீங்க. இன்றைக்கி நாங்கள் வழக்கமாக உங்களை கண்டிச்சுட்டு விட்டுருவோம், ஆர்டர் எழுத மாட்டோம். இன்றைக்கி நாங்கள் ஆர்டர் எழுத போகிறோம். ஏன்னா இன்றைக்கு உங்களுடைய ஆஃபீஸர்ஸ் எப்படி இருக்கிறாங்க, நீங்கள் எந்த அளவுக்கு ஒரு பணி செய்வதற்கு தகுதி உடையவர்களாக, இன்காம்பிட்டண்ட்டாக
வழக்கமாக இந்த தகுதி திறமைங்கிறதெல்லாம் அடிக்கடி பயன்படுத்துவாங்க இல்லைங்களா? அப்படி தகுதியுடையவர்களாக நீங்கள் இல்லாமல் இருக்கிறீங்க, உங்களுக்கு அதற்கான நீங்கள் என்ன சொல்கிறது, ரொம்ப கலோக்கியலாக சொன்னோம்னா உங்களுக்கு அதுக்கான தகுதியுடையவர்களாக இல்லை, நீங்கள் உங்களுக்கு அதுக்கு துப்பு இருக்காங்கிற மாதிரி நம்ம அதை கொண்டு போக வேண்டாம். தரவு இன்காம்பிட்டன்ஸ் 100% உங்களுக்கு இயலாமல் இருக்கிறது, திறமையின்மை இருக்கிறது அப்படின்னு அவங்க பேசுகிறாங்க. நீங்கள் ஒரு சிபிஐ ஆஃபீஸர் யார் பேசுனாங்க அப்படிங்கிறத எடுத்துகிட்டு நீங்கள் என்ன பாலிட்டிக்ஸை இதுக்குள்ளே விளையாடிக்கிட்டு இருக்கிறீங்களா? உங்களுக்கு வழக்கு வருதுன்னா நீங்கள் வழக்கை தான் பார்க்கணும், அதற்குள்ளே ஒரு பர்சன் உங்களுக்கு நியூட்ரல் ரோலை மட்டும்தான் நீங்கள் செய்யணுமே தவிர இந்த மாதிரியான ஸ்டாண்ட்ஸ் எடுத்து நீங்கள் விவாதிப்பது, வாதிடுவது, உள்நோக்கத்தோடு செயல்படுவதுங்கிறத நீதிமன்றங்கள் அமைதியாக வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்க முடியாது அப்படிங்கிறதையும் அவர் வார்னிங்காகவே கொடுக்குறாரு. அவர் சொல்கிறாரு, இது ஒரு குழந்தைத்தனமான ஒரு இன்வெஸ்டிகேஷன், இது தூக்கிட்டு வரீங்க, திஸ் இஸ் சைல்டிஷ் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறாரு. இன்வெஸ்டிகேட்டர் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரியான கேள்விகளை யார் கேட்குறாங்க அப்படிங்கிறது எனக்கு சந்தேகமாக இருக்குது. ஒரு சீனியர் ஆஃபீஸராக இருக்காங்க அப்படின்னா சிபிஐ இவ்வளவு மோசமான அதிகாரிகளை தான் சிபிஐ ஆஃபீஸராக வைத்து கொண்டிருக்கிறதா என்கிற கேள்வி வருகிறது. நீங்கள் இதனால் அவரை டிரான்ஸ்ஃபர் பண்ணீங்களா அப்படின்னுட்டு, அதாவது நீங்கள் ஒருவர் இறந்திருக்கிறார், நீங்கள் அவர் சம்மந்தப்பட்ட இடத்துல போடும்போது அவர் டிரான்ஸ்ஃபர் பண்ணப்பட்டதுக்கு காரணமே அவரை உங்களுக்கு அதில் கான்ஸ்பிரசி இருக்குது அந்த உயிரை எடுக்கிறதுக்குங்கிற லெவலுக்கெல்லாம் நீங்கள் கேட்பீங்கன்னா எப்படி நீங்கள் அதாவது உங்களுடைய நோக்கம் அப்படிங்கிறத எப்படி ஏற்றுக்க முடியும் அப்படின்னு கேட்குறாரு. அதாவது என்னென்னா, ஒரு கேஸ் நடந்திருக்கு, ஒரு இறப்பு கேஸு, அது சம்மந்தமான இன்வெஸ்டிகேஷன் ஏறத்தாழ ஒரு முன்முடிவோடு ஒருத்தரை உள்ளே கொண்டு போய் அதில் பண்ணணுங்கிறதாக வருவதாக ஒரு பாயிண்ட்டு. இன்னொன்று, இப்போ உள்நோக்கத்தோட கேள்விகளை திறந்து கேட்குறாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இல்லைங்க, நான் அப்படி கிடையாதுங்க, இதுக்கு என்னால் பதிலளிக்க முடியாதுங்க, நீங்கள் முன்முடிவோடு என்ன இதில் ஃபேப்ரிகேட் பண்ணணுங்கிற இடத்துக்கு வரீங்கன்னு எனக்கு மறுக்கிறதுக்கு எல்லா உரிமையும் இருக்குது, சட்டம் வாய்ப்பு கொடுத்துருக்கு. ஆனால் சிபிஐ என்ன பண்ணுதுன்னா, நான் கேட்குற கேள்விக்கு அவர் பதில் சொல்லலை, எனவே இந்த வழக்கில் விசாரணைக்கு ஒத்துழைக்க மறுக்கிறார், நான் கோஆபரேஷன்கிற முறையில் கைதே பண்ணலாம் என்கிற இடத்திற்கு அவர்கள் அதை நகர்த்துகிறார்கள் அப்படின்னு ஒரு கடுமையான பார்வையை இந்த இடத்தில் உச்சநீதிமன்றம் எடுக்கிறது. நீங்கள் ஏறத்தாழ 4 நீதிபதிகளும் தான், ஏன்னா ஜஸ்டிஸ் அமனுல்லா அவர்கள் அதை எடுக்கும்போது ஜஸ்டிஸ் பி.கே. மிஸ்ராவும் அதே பெஞ்சில் தான் இருக்கார், அவர் அதுக்கு எதுவும் விதமான டிசன்ட்டையும் கொடுக்கல. அப்போ கன்க்ரீட்டான ஒரு எவிடன்ஸ் இல்லாமல் நீங்கள் எப்படி கேள்விகளிலேயே இந்த மாதிரியான நோக்கம் கற்பிப்பதாக எடுக்க முடியும் அப்படிங்கிறத அவர் எழுப்புறாரு. அப்போ நீங்கள் கூப்பிட்டு நீங்கள் ஒத்துக்க சொல்கிறதுக்கு பதிலாக நான் ஒத்துக்க மாட்டேன்னு சொன்னால் அது நான் கோஆப்ரேஷன்னு ஒரு விசாரணை அமைப்பு எப்படி சொல்ல முடியும்? சட்டத்தில் அப்படியான இடமே கிடையாது, நீங்கள் எப்படி ஒரு ஃபோர்ஸ் பண்ண முடியுங்கிற கேள்வியையும் ஜஸ்டிஸ் அமனுல்லா அவர்கள் எழுப்புகிறார்கள். அப்போ சிபிஐ மேலே கம்ப்ளீட்டாக எங்கள் முன்னாடி எக்ஸ்போஸ் ஆகியிருக்கு. மிக நிச்சயமாக உங்கள் அமைப்பு எப்படி இருக்கிறது, அதாவது இந்த தேஜாவுன்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, உங்களுக்கு 2G கேஸ் அதற்கு முன்பாக மற்ற வழக்குகளில் இதே உச்சநீதிமன்றம் தான் சொன்னது, யூ ஆர் அ கேஜ்டு பேரட் என்று அன்றைக்கு சொன்னார்கள். யூபிஏ பீரியடில் ஒரு கூண்டு கிளியாக நீங்கள் இருந்து கொண்டு அதிகாரிகள் உங்களுடைய அரசு ஆட்சியில் இருக்கிறவர்களுக்கு அவர்கள் சொல்லக்கூடியதை திரும்ப திரும்ப சொல்லிவிட்டு சொல்கிறத திரும்ப சொல்லக்கூடியதா, அவங்க பொலிட்டிக்கலி வைக்கிற குற்றச்சாட்டை அப்படியே கோர்ட்டில் ஆமான்னு அதை திரும்ப ரிப்பீட் பண்ணக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள் என்கிற ரீதியில் கூண்டு கிளின்னு சொல்லுச்சு. அதை விட மிக நிச்சயமாக இன்றைக்கு நீங்கள்லாம் உள்ளபடியே ஆஃபீஸர் தானா, படிச்சுட்டு தகுதி உடையவர்கள் தான் வந்தீங்களா, உங்களுக்கு அந்த தகுதி இருக்கிறதா, ஒரு விசாரணையை மேற்கொள்ள முடியுமா, அப்படியே மேற்கொண்டால் நீங்கள் முடிப்பீங்களாங்கிற சந்தேகம் இருக்கக்கூடிய அளவிற்கு இந்த வழக்கில் உங்களுடைய ப்ராக்டிஸ் அப்படிங்கிறது இருக்கிறதுன்னு, யார் மீது குற்றம் சாட்டப்படுகிறதோ அவர்களுடைய உரிமையை மீறுவதற்கு, அவர்களுடைய உரிமையை பறிப்பதற்கான அதிகாரம் உங்களுக்கு கிடையாது. நீங்கள் ஒரு விசாரணை அமைப்புனா உங்களுக்கு அதுக்குரிய ஃப்ரேம் என்னவோ, அரசமைப்பு சட்டம் என்ன சொல்லுதோ அதற்குள் இருந்து செயல்படுவதற்கு தான் உங்களுக்கு அதிகாரம் இருக்கிறதே தவிர அதை தாண்டி நீங்கள் போவதை அனுமதிக்க முடியாது என லெஃப்ட் ரைட்டு சென்டர் வாங்கி இருக்கிறது உச்சநீதிமன்றம் அப்படின்னு தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இது ரெண்டும் ரொம்ப முக்கியமான கேஸஸ் தான் நம்ம கவனிக்கணும். ஏன்னா இன்றைக்கு இடி ஏற்கனவே அம்பலப்பட்டு இருக்கிறது. நீங்கள் ஆன்டி ஃபெடரல் அப்படிங்கிற பேசிஸில் தமிழ்நாட்டில் டாஸ்மாக் வழக்கில் நடந்த விஷயங்களை பார்க்குறோம். ஆகாஷ் பாஸ்கரனுக்கு எதிராக அதை கொடுக்க முடியாது அப்படின்னு கைப்பற்றின பொருட்களை சொல்லும்போது உச்சநீதிமன்றம் அதை தள்ளுபடி செய்ததுங்கிறத பார்க்குறோம். அப்போ இடியினுடைய மனு தள்ளுபடி ஆச்சு. இப்போ மறுபடியும் சிபிஐ எக்ஸ்போஸ் ஆகிருக்கணும் போது பாஜகவினுடைய வெப்பனைசேஷன் ஆஃப் சென்ட்ரல் ஏஜென்சிஸ், மத்திய அமைப்புகளை ஆயுதங்களாக மாற்றி அரசியல் ரீதியிலான கணக்குகளை தீர்ப்பது என்பதற்கு அதற்கு எதிரான ஒரு வேக்கப் கால் கொடுப்பதாக இப்போதைக்கு இது இருக்கிறது. ஆனால் இன்னும் 3 நாட்களுக்குள் ஓய்வு பெறக்கூடியவராக உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி இருக்கிறார். 2 நாள் தான் நீங்கள் எடுத்துக்கலாம், ப்ராக்டிக்கலி எடுத்துக்கிட்டால். அதற்கு பிறகு அங்கே யார் உட்கார போகிறா, இந்த வழக்குகள் எப்படி போகுங்கிறது $1 மில்லியன் கொஷனாக இருக்குது. அப்போ ஒரு பிரசிடென்ட்டை செட் பண்ண வேண்டியது ஒட்டுமொத்த நீதித்துறைக்குமான பொறுப்பு
அப்படிங்கிறத மட்டும் நம்ம ஜுடிஷியல் ஃபோரமுக்கு நம்ம இதை பதிவு பண்ண வேண்டிய தேவை இருக்குது. பாப்போம் இது மேற்கொண்டு எப்படி நகருகிறதுங்கிறத பொறுத்து கூடுதல் அப்டேட்ஸோட சந்திப்போம். இணைந்திருங்கள் தமிழ் குரலோடு.